ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து ஸ்வேதா. இப்ப என்ன பண்ண போறோம்னா, புதுசா யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, நானும் புதுசா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து 20 தான் இருக்காங்க இப்போ. நம்ம என்னெல்லாம் பண்ணி நம்ம அந்த சப்ஸ்கிரைபரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், எப்படி வந்து மானிட்டைசேஷனை வந்து ரீச் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நான் லைவாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் காட்டலான் இருக்கேன் ஒவ்வொரு நாளும். மத்தவங்க சில பேர் எல்லாமே நாங்க வந்து இந்த மாதிரி பண்ணோம், ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவோம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் வந்து இன்னும் ரீச் ஆகவே இல்லை யாருக்கும். ஓகேவா? இப்ப நான் வந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தயவு செஞ்சு என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நான் என்னன்னா டெய்லியும் ஒரு விஷயம் கத்துக்கிறேனோ அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை வந்து டெவலப் பண்றதுக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம், என்ன மாதிரி விஷயத்த வந்து போடலாம், எப்படி சீக்கிரம் ரீச் பண்றது, மானிட்டைசேஷன் அந்த மாதிரி வந்து நான் சொல்லலான் இருக்கேன். ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன நம்ம வந்து புதுசா கத்துக்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ரியாக்ஷன்ஸ் வீடியோ, சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே ரியாக்ஷன்ஸ் வீடியோ வந்து போட்டு அதுலயே ரீச் பண்றாங்க. ரியாக்ஷன்ஸ் வீடியோனா வேற ஒன்றும் பெருசா கிடையாது. உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளேல காட்டுறேன், அதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்கள் யூடியூப் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆரோ மார்க்கு, அதில் போயிட்டு கொலாபன் கொடுத்துக்கோங்க. கொலாபன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ தேவையான அளவு வந்து எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஃபன்னாக ஏதாவது ஒரு இதில் தெரிஞ்சு அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் வரும்னா, அந்த கேமரா வந்து ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட வீடியோ கீழே தெரியும். அதில் வந்து நீங்கள் லே அவுட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டாப்பா பாட்டமா அப்படின்ற லே அவுட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் வச்சுக்கலாம், நீங்கள் பாட்டமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் எப்படி போஸ்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் டேக் பண்ணுறதுக்காக டேக் பண்ணிவிட்டு நீங்கள் அஸ் யூஸ்வல் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு எப்படி நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அன்லிஸ்டடில் வச்சு போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லிஸ்டடில் வச்சு போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிக்கில் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் வீடியோவை. ஆக்சுவலா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் மட்டும் வளரணும்னு நினைக்காம வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நம்ம சேனலை டெவலப் பண்ணி வளரும். ஓகேவா?